வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாக்டவுன் ட்ரேடர்ஸ் சேனல். போன வீடியோவில் வந்து நம்ம 3Commasன்ற ட்ரேடிங் பாட் அந்த வெப்சைட்டை பற்றி பார்த்தோம். அதில் எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம், அது பேசிக்காக அதோட டிசிஏ பாட்டு, கிரிட் பாட் அப்படின்னு இருக்கு, அதில் இருக்க பாட்டை பற்றிலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு ட்ரேடிங் பாட், சிம்பிள் டிசிஏ பாட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலான்னு இருக்கோம். அப்புறம் அது இல்லாமல் இதில் வந்து சிக்னல் சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து மார்க்கெட் பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒருத்தங்கிட்ட சிக்னல் எப்படி வாங்குறது, அதை நம்மளோட எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் 3Commasக்குள்ளே லாகின் பண்ண அப்புறம் உங்களுக்கு தெரிகிற பேஜாக இருக்கும். இதில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். பிடிசி அண்ட் இடிசி, பிட்காயினும் எத்தீரியமும் கரண்ட்டாக என்ன ப்ரைஸில் இருக்குது, இதுதான் டாப் 2 கிரிப்டோ கரன்சின்றதுனால அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இது பேப்பர் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. இதில் உங்கள் காசு போடாமல் ஒரு இவங்களே ஒரு விர்ச்சுவல் கரன்சி மாதிரி கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்காக அதோட அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ரியல் அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷன். இதில் டேஷ்போர்டில் வந்து நீங்கள் உங்கள் எக்ஸ்சேஞ்சை கனெக்ட் பண்ணுறதுக்கான விஷயம் இருக்குது. இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால என்னோட எக்ஸ்சேஞ்சை காட்டுது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ எக்ஸ்சேஞ்ச், ஆட் நியூ எக்ஸ்சேஞ்சுன்னு கொடுப்போம். ஆட் நியூ எக்ஸ்சேஞ்சுன்னு கொடுத்துட்டு நம்மளோட பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சு இல்லை காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்சு அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னா அதில் போயிட்டு ஏபிஐன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த ஏபிஐன்னு செக்ஷனில் புதுசாக ஒரு ஏபிஐ ஜென்ரேட் பண்ணோன்னா அதில் ஒரு கீயும் சீக்ரெட் டோக்கனும் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு அப்படின்ற அசம்ஷனில் நான் ஒரு சிம்பிள் டிசிஏ பாட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். இதில் வந்து இந்த டிசிஏ பாட், இந்த ட்ரேடிங் பாட் அண்ட் அதுக்குள்ளே டிசிஏ பாட்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதில் டிசிஏ பாட் அழுத்திக்கிறோம். ஏற்கனவே எண்டில் வந்து நிறைய டிசிஏ பாட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் அதோட ப்ராஃபிட், டெய்லி என்ன ப்ராஃபிட் கொடுக்குதுன்றதை இதில் காட்டும். நான் இப்போ நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண ஒரு டிசிஏ பாட்டை உங்களுக்கு புதுசாக கிரியேட் பண்ணுற மாதிரி காட்டுறேன். நான் டாகி காயினுக்காக ஒரு டிசிஏ பாட் ஒன்று வந்து கிரியேட் பண்ணேன். அந்த பாட் வந்து சும்மா டெஸ்ட்டுக்காக கிரியேட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த பாட்டு தான் அது. எனக்கு பெருசாக மார்க்கெட்டை பற்றி எந்த அனலைசிஸ்லாம் இல்லை, அதனால நான் சும்மா கிரியேட் பண்ணது. இது நல்லா மேலே போயிட்டுருக்கு அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த இதை கிரியேட் பண்ணேன். அதில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்தது. $135 வரைக்கும் என்னால் earn பண்ண முடிஞ்சது, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளில். அது எப்படின்றத இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நியூ இந்த டிசிஏ பாட்குள்ளே இப்போ நியூன்ற இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடும். இதில் வந்து இந்த பாட்டுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துப்போம். இந்த இடத்துல டாஜி காயின்காக கிரியேட் பண்ணுறதுனால டாஜி. அது என்ன பேரில் பண்ணுவாங்கன்னா யூஎஸ்டிடின்ற பேரில், பேஸ் கரன்சி, கோட் கரன்சின்னு ரெண்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து டாஜ் அண்ட் யூஎஸ்டிடின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் பண்ணணும். டாஜ் வந்து பைனான்ஸில் இருக்குது, அதில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பேரை நீங்கள் வந்து இதில் காட்டல அப்படின்னா இங்கே டைப் பண்ணி தேடலாம். ஸோ இதில் டிஓஜி டாஜ் யூஎஸ்டிடி அப்படின்னு தேடிங்கன்னா இங்கே வரும். அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் பேர், அதாவது விலை ஏறும் போது விற்கிறோம். லாங் பேர் மட்டும் கீழே இறங்கும் போது இருக்கிறதுக்கு நம்ம இது செட் பண்ணல. இது மேலே போனால் தான் செல் பண்ணுவோம். இது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோட் கரன்சின்றது யூஎஸ்டிடி. நம்ம கையில் யூஎஸ்டிடி தான் இருக்கும். யூஎஸ்டிடியை வச்சு டாட்ஜை வாங்குவோம். டாட்ஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மேலே போகும்போது விற்றுருவோம். அதனால கோட் கரன்சி வந்து
ப்ராஃபிட்டை நம்ம எதில் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிசி தான். யூஎஸ்டிசியாவே போட்டு யூஎஸ்டிசியாவே எடுப்போம். பேஸ் கரன்சின்றது டாஜ். டாஜை தான் வாங்க போகிறோம், அதனால அது வந்து பேஸ் கரன்சியாக வச்சுருக்கோம். இப்போ மினிமம் இப்போ பேஸ் ஆர்டர் அப்படின்றது நம்ம எவ்வளோக்கு வாங்க போகிறோம் அப்படின்றது. இதில் மினிமம் $10 வைக்கணும். அதனால மினிமம்ல இருந்தே நான் செட் பண்ணேன். அப்படின்னா $10 வச்சேன். இந்த சேஃப்டி ஆர்டர்ன்றது பார்த்தீங்கன்னா விலை குறையும் போது எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்னு. சேஃப்டி ஆர்டர் வந்து உங்களோட பேஸ் ஆர்டரை விட டபுளாக இருக்கணும். இப்போ வந்து மார்க்கெட் லிமிட்ல செட் பண்ணணும். அதாவது மார்க்கெட் இந்த இந்த விலையில இருக்கும்போது தான் வாங்குறோம். இப்போ இந்த ஒரு டீல் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ நம்ம என்ன வேல்யூல வாங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூல வாங்கினா போதும். மேலே ஏறும் போது வாங்கிடக்கூடாது. அதுக்காக அதை செட் பண்றது. அப்புறம் இதுல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது வந்து 0.25 கொடுத்தேன். 0.25% மேலே ஏறினாலே செல் பண்ணிடுற மாதிரி நான் கொடுத்தேன். எதுல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேனோ அதுல இருந்து 0.25 கால் பர்சன்டேஜ், 1%ல கால்வாசி போனாலே நான் வித்துடுற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் வேணும்னா ட்ரைலிங் கொடுக்கலாம். ட்ரைலிங்கிறது பார்த்தீங்கன்னா விலை ஏறிக்கிட்டே இருக்கு, இறங்கவே இல்லை அப்படின்னா அந்த ஒரு இப்போ 0.25%க்கு அப்புறமா ஒரு 0.2% வந்து மேலே போகுதான்னு பார்க்கும். போச்சுன்னா அந்த இடத்துல உங்க ப்ராஃபிட்டை செட் பண்ணும். இன்னும் மேலே போயிட்டே இருக்குன்னா அடுத்த இடத்துல உங்க ப்ராஃபிட்டை செட் பண்ணும். ஸோ அங்கேருந்து ஒரு 0.2% கீழே இறங்கும் போது செல் பண்ணும். அதுக்காக இந்த ட்ரைலிங் டீவியேஷன் கொடுப்போம். அது இல்லாமையும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்படின்னா 0.25லேயே வித்துட்டு அடுத்த டீலுக்கு போயிடும். இது வந்து இந்த ஸ்டார்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ இந்த இந்த பாட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இதோட ஸ்டார்ட் கண்டிஷன் தான். பாட் ஸ்டார்ட் பண்ண உடனே பர்ச்சேஸ் பண்ணிடும். பர்ச்சேஸ் பண்ணி இந்த 0.25% போன உடனே செல் பண்ணிடும். செல் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த டீலை ஸ்டார்ட் பண்ணிடும். அடுத்த ட்ரேடுன்னு சொல்லலாம் அது. இவ்வளோதான் இந்த பாட்டில் நான் செட் பண்ணது. அதுக்கு கீழே வந்து சேஃப்டி ஆர்டர்ஸ்னு மேலே பார்த்தோம் இல்லையா, பேஸ்க்கு 10 வாங்கணும், சேஃப்டிக்கு வந்து 20ன்னு போட்டோம். எத்தனை தடவை கீழே போனால் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த மேக்ஸிமம் சேஃப்டி ட்ரேட் கவுண்ட்ன்றது. அது வந்து 5 தடவை கொடுத்துருக்கோம். நான் கொடுத்தது 5 தடவை தான் கொடுத்தேன். ஒரு நேரத்தில் எத்தனை சேஃப்டி ட்ரேட் ஆக்டிவாக இருக்கும்ன்றது நான் 2 கொடுத்துருக்கேன். 2 வந்து ஏற்கனவே ஓப்பன் ஆர்டராகவே இருக்கும். கீழே கீழே பை 2 பை வந்து ஓப்பன் ஆர்டராகவே இருக்கும். அப்புறமா என்ன பர்சன்டேஜில் வாங்க போகிறோம். இப்போ நான் வாங்கின இடத்துல இருந்து 1% கீழே இறங்குனா வாங்குறேன்னா, 2% கீழே இறங்குனா வாங்குறேன்னா, நான் வந்து 0.75 கொடுத்தேன். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது டாஜுக்கு, அதனால 0.75 கொடுத்தேன். வால்யூம் ஸ்கேல் வந்து சேஃப்டி ஆர்டரோட சைஸ் எவ்வளோ அதிகமாகிக்கிட்டே போகணுமா அப்படின்றதுக்காக இதை செட் பண்ணணும். இதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு இது எப்படி வாங்குன்றதை பார்க்கணும் அப்படின்னா, இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு வந்து இந்த பாட் எவ்வளோ யூஸ் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த பாட் மேக்ஸிமம் காசு வந்து 724 USDT யூஸ் பண்ணும். USDTயும் ஈக்குவலன்ட் டு USD. இப்போ இந்த டேபிளில் அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஸ் ஆர்டர் வந்து $10க்கு வாங்கும், 10 USDTக்கு வாங்கும். ரெண்டாவது சேஃப்டி ஆர்டர்னு சொன்னோம் இல்லையா, 0.75 டிவியேஷனில் 0.75 இன்னும் கீழே இறங்குச்சுன்னா $20க்கு வாங்கும். அடுத்த சேஃப்டி வந்து 0.15, இதுலேருந்து 0.75%. இப்போ வந்து இப்போ $20க்கு வாங்கியிருக்காது, $30க்கு வாங்கும். அதுதான் வந்து சேஃப்டி ஆர்டரோட ப்ராசஸ். அடுத்தடுத்து ஸ்கேல் அப் பண்ணிகிட்டே போகும் அதிகமாக. இங்கே லாஸ்ட்டாக வாங்கினதுக்கு அப்படியே டபுளாக வாங்கும், லாஸ்ட்டாக வாங்கினதுக்கு அப்படியே டபுளாக வாங்கும். அப்படி வாங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் பை ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிக்கிட்டே வரும். ஆவரேஜ் பை ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிக்கிட்டே வர்றதுனால மேக்ஸிமம் ப்ரைஸ்ல இருந்து ஒரு 0.25% போன உடனே நீங்கள் செல் பண்ணிடலாம். அதுதான் அதோட ஐடியா. ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் பாட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் கிரியேட் பண்ண பாட் மாதிரியே உங்களுக்கு வந்து நிற்கும். இப்போ நான் என்னோட பாட்டில் காட்டுறேன். கிரியேட் அண்ட் ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் மட்டும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண பாட்டை காட்டுறேன். ஸோ இப்போ இப்படி தான் இருக்கும் உங்கள் பாட்.
ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 10 20 எத்தனை சேஃப்டி ட்ரேட் கவுண்ட்டு, எவ்வளோ ப்ரைஸ் டீவியேஷனு, இதுதான் என்னோட பாட்டோட செட்டப்பு. ஸோ இது வரைக்கும் இது எத்தனை டீல்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்குன்னா 739 டீல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு. மொத்த ப்ராஃபிட் வந்து $135 வந்திருக்கு. டெய்லி என்னென்ன ப்ராஃபிட் வந்ததுன்றதை இதில் காட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு சிம்பிள் டிசிஏ பாட் எப்படி கிரியேட் பண்ணணுன்றது. ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்க டீலை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா மை டீல்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு டீல் வந்து ரன்னிங்கில் இருந்தது. அந்த டீல் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து நேற்று கிராஷ் ஆச்சு. அதாவது ரொம்ப விலை கீழே இறங்குச்சு. அதனால அப்போத்துலேருந்து இன்னும் செல் ஆகாமல் இருக்கு. அந்த டீல் மட்டும் இன்னும் ஓப்பனில் இருக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். நம்ம மார்க்கெட் கிராஃப் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ என்னோட செல் ஆவரேஜ் பை ப்ரைஸ் வந்து 0.65 இருக்குது. ஆனால் விலை கீழே இறங்குனதுனால அது கீழே இருக்கு. நம்ம இது எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் அது காட்டும். இப்போ 1 ஹவர் சார்ட் 2 ஹவர் சார்ட்டில் போனால் உங்களுக்கு தெரியும். இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த இந்த டீலை. இங்கே வாங்கினேன். அப்படி பார்த்தீங்கன்னா 5 தடவை வாங்கியிருக்கு. நான் மேனுவல் சேஃப்டி ட்ரேடும் ஒரு தடவை போட்டேன். அதை நம்மளே ஃபண்டையும் ஆட் பண்ணலாம். அதையும் நான் இந்த இடத்துல போட்டேன். அதனால என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் இங்கே வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு வாங்கினது இங்கே, போக போக வாங்கினது இங்கே. அதனால ஆவரேஜ் ப்ரைஸ் கீழே இறங்கி வந்துருச்சு. இதுக்கு தான் அந்த சேஃப்டி ஆர்டர்ன்றது சொல்கிறோம். இப்போ இந்த ப்ரைஸ் வந்து 65,941 போன உடனே இந்த டீல் வந்து க்ளோஸ் ஆகிடும். அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் வந்து நிற்கும். இது வந்து லாஸ்ன்றது வராது. ஏன்னா நம்ம கீழே போகும்போது க்ளோஸ் பண்ணிடுன்ற மாதிரி எந்த ஸ்டாப் லாஸ்லாம் கொடுக்காததுனால இது லாஸ்லாம் வராது. பட் டைம் எடுக்கலாம். ஒரு சில ட்ரேடு வந்து 1 நிமிஷத்துல 2 நிமிஷத்துலாம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகிறப்ப 1 நாள் 2 நாள் கூட ஆகலாம். ஆனால் அதில் லாஸ்ன்றது நம்மளுக்கு வராது. வெயிட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் வரும். இப்போ ஏற்கனவே நான் வந்து $135 ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன். இப்போ இந்த டீலில் வந்து -43ல இருக்கும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணால் கூட நான் ஏற்கனவே ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன் இது எப்போ முடியுது. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு டிசிஏ பாட் கிரியேட் பண்ணுறதுன்றது. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் பிளேஸ் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா? இப்போ வந்து நீங்கள் பைனான்ஸில் ஏற்கனவே காசு வச்சுருக்கீங்க. ஆனால் நான் சார்ட்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. எனக்கு எந்த இதுவும் நான் பண்ண தேவையில்லை. ஆனால் ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டியோட சிக்னலை வச்சு நான் ப்ராஃபிட் பார்க்கணும். மாதம் ஒரு 10% ப்ராஃபிட் அப்படின்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, இங்கே மார்க்கெட் பிளேஸ்ன்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா கீழே சிக்னல்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கும். இதில் வந்து ஃப்ரீ சிக்னல்ஸும் இருக்குது, பே பண்ணி வாங்குற மாதிரி சிக்னல்ஸும் இருக்குது. இப்போ இதில் எம்பி டாப் 10ன்னு ஒரு சிக்னல் இருக்குது. எம்பி டாப் 10 சிக்னல்ஸ். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டியோட சிக்னல் பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் யூஎஸ்டிடிக்கு இருக்குது. இவன் வந்து வருஷத்துக்கு 11%ன்ற மாதிரி அவங்களோட சிக்னல் இருக்கு. ஸோ நம்ம இந்த சிக்னலை வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த இது நான் என்னோட சிக்னல் நானும் இந்த சிக்னலை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு $20 இந்த சிக்னல் வந்தது. அவங்க வந்து செட்டப் எத்தனை காயின் பேருக்கு வந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்ற டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எந்த எந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம காசு வச்சுருக்கோமோ அதுக்கான செட்டப்பையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டப் அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டோனாலே போதும். டெய்லியும் அவங்க கொடுக்குற சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். அதில் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்த ப்ராஃபிட் எல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட்டாக காட்டும். ஸோ இதை பார்த்துட்டு இவங்களோட சிக்னல்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு வாங்கலாம். இதுலேயும் ஸ்டாப் லாஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் வெயிட் பண்ணோன்னா நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ மந்த்லி எவ்வளோ வரும் அப்படின்றத இதில் ஓரளவுக்கு பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10% வரைக்கும் வர நிறைய சான்சஸ் இருக்கு. நான் இந்த சிக்னல் நான் வாங்கியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கிராஷ்லையும் ஒரு 10%ல தான் இருக்கு. காட்டுறேன். சிக்னலோட ஹிஸ்ட்ரியை காட்டுறேன். பைனான்ஸில் தான் இருக்குது. ஸோ
ஸோ பைனான்ஸில் இதுதான் அந்த சிக்னலுக்கான செட்டப். இப்போ ஒரு 6 ட்ரேட் ஓப்பனில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சிக்னல் வாங்கினது வந்து டெய்லி எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குன்றது இருக்கா. மேக்ஸிமம் $14-15 ஒரு நாளைக்கு வந்திருக்கு. நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா $1400 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்னல் வாங்கின இந்த பாட்டில் $1400 வந்து எனக்கு இது வரைக்கும் $165 ப்ராஃபிட் கொடுத்துரும். அரௌண்ட் 10% ப்ளஸ். இன்னும் ஒரு 10 days இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சிக்னல் முடியறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னொருத்தவங்களோட சிக்னல் வாங்கியும் நம்ம மந்த்லி ப்ராஃபிட் வந்து 3Commasல நம்மளால பார்க்க முடியும். அவ்வளோதான் நினைக்கிறேன். இது ரெண்டு டாபிக் தான் இந்த வீடியோவில் பேசலாம்னு எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வேற பாட்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் கிரிப்டோ மார்க்கெட்டில் எந்த எந்த காயின்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவேன். நான் என்னென்ன கிரிப்டோலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோட போர்ட்ஃபோலியோலாம் என்னன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.